நைட்டு படுத்த உடனே அடுத்த 5ல இருந்து 10 நிமிஷம், மிஞ்சி போனா 25 நிமிஷத்துல நான் தூங்கிடுவேங்க அப்படின்னா நீங்க ரொம்ப ரொம்ப புண்ணியம் பண்ணிடுறீங்க. அதே மாதிரி காலையில நான் தூங்கி எந்திரிச்ச உடனே அப்பா ஃப்ரெஷ்ஷா இருக்கே, செம்மையா இருக்குன்னா ஆகாய சக்தி உங்களுக்குள் சரியாக செயல்பட்டு இருக்கிறது என்று அர்த்தம். இது ரெண்டும் இல்லைன்னா உடம்புல ஏகப்பட்ட நோய் வரப்போகுதுன்னு அர்த்தம். தூங்கி எந்திரிச்சா எப்படி உங்களுக்கு இந்த அளவு கிடைக்கும்னா 9 மணிக்குள்ள கம்பல்சரி தூங்கிடணும். எவ்வளோ வேலை இருந்தாலும். ரொம்ப பிஸியான வேலைன்னா 11, 12 எப்பயாவது தான், அதுவும் எப்பயுமே கிடையாது. எப்பயுமேனா போய் சேர வேண்டியதான். சீக்கிரம் உங்களுக்கு டிக்கெட் கொடுக்க போறாங்கன்னு அர்த்தம். மைண்ட்ல வச்சுக்கோங்க. 10 மணிக்கு மேல முழிச்சிட்டு இருந்தீங்கன்னா உடம்புக்கு எத்தனை பஞ்சபூத சக்தி தேவை ஏத்துக்கிறீங்களா இல்லையா? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். ஆகாய சக்தி உள்ள போச்சுன்னா தான் அந்த ஃப்ரெஷ்னஸ், அந்த ஃபீலே நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஆகாய சக்தியே உள்ள போகலன்னா எங்க இருந்து ஃப்ரெஷ்னஸ் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க? சரி, 1 மணிக்கு தூங்குறீங்கன்னு கூட வச்சுப்போம். 1 மணி நேரம் ஆகாய சக்தி போதுமா உங்களுக்கு? எந்த வேலை இருந்தாலும் 9ல இருந்து 10 மணிக்குள்ள தூங்கிடணும். அது என்ன வேலையா இருந்தாலும் சரி, மேக்ஸிமம் 10. ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரைக்கும் 15 நாட்கள் முதலில் சேலத்திலும், அடுத்து திருச்சியிலும், அதற்கடுத்து மதுரையிலும் மீட்டப் தமிழ்நாட்டில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஜூன் மாதமே 28ஆம் தேதி பாத்தீங்கன்னா சென்னையில் மாடம்பாக்கத்தில் உள்ள அமிர்தா பேலஸில் சத்சங்கத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம். விருப்பப்படக்கூடிய நபர்கள் www.paramporulfoundation.in வெப்சைட்ல போய் உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணீங்கனாலும் நமது வாலண்டியர்ஸ் நிச்சயமாக உங்களை கைட் பண்ணுவாங்க. நன்றி, வணக்கம்.